பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கிற சந்தோஷம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த பாடத்துக்கு ஐசிடி பாடத்துக்குரிய வினாக்கள் பார்த்து கொண்டு வரோம். ஸோ அதன் அடிப்படையில் தொடர்ச்சி. ஸோ கண்டினியூட்டி. ஸோ வி ஆர் கோயிங் டு சி கண்டினியூட்டி. ஸோ ஐசிடி. ஸோ நாங்கள் ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கு அந்த விட்டதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் கண்டினியூட்டியை பார்ப்போம். ஸோ வெல்கம் டு த கிளாஸ். ஐ ஆல்வேஸ் நான் நிறைய அடிக்கடி சொல்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த வீடியோவோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட புக்ஸு உங்கள்கிட்ட இருக்கிற படிக்கக்கூடிய படிப்பு இந்த ஐசிடி சம்பந்தமான மெட்டீரியல்ஸ்களை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது யூ வில் கெட் அ மோர் நாலேஜ். இன்னும் உங்களுக்கு நிறைய அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரைட். ஸோ நாங்கள் இன்றைக்கு மூன்றாவது ஒரு கேள்வி, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டிஸ்கஸ் அபவுட் இப்படி ஒரு கேள்வி வந்தால் இஃப் தி ஆர் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் உங்களோட பார்ட் 2ல் இந்த மாதிரி கேள்விகள் வரும். எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஆன்சர், எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அல்காரிதம். ஸோ அல்காரிதத்தில் 3 வகையான ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. ஒன் இஸ் சீக்வன்ஸ், செகண்ட் செலெக்ஷன், தேர்ட் ஒன் ரிப்பீட்டிஷன். ஸோ இது உங்களுக்கு இந்த மெத்தட் எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் ஒவ்வொன்றா இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, வில் டிஸ்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஸ். ஸோ இந்த வேர்ட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு இருக்குது. சீக்வன்ஸ் மீன் 1 by 1, அதர்வைஸ் யூ கேன் கோல் அஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் சீக்வன்ஸ் என்றாலே அதுலேயே இருக்கும் அந்த வேர்டுலேயே அதை எப்படி சொல்லலாம்னா ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றுக்கு பின் ஒன்றாக, அதுதான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இஃப் த ஸ்டெப்ஸ் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஆஃப் அல்காரிதம் end of an algorithm are carried out in strict order, it is called sequence. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டிக் ஆர்டர் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டெப் பை அதை இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 by 1 ஆக. அதான் எக்ஸாம்பிள் கிளைம்பிங் அப் ஆர் டவுன். நீங்கள் மேலே ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். யூ கான்ட் ஜம்ப் ஃப்ரம் 1 to 3 1 to 4 அப்படின்னு. பிகாஸ் இஃப் யூ ஜம்ப் தென் யூ வில் ஃபெல் டவுன். நீங்கள் அப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஜம்ப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரோ அதுக்கு. அப்போ இந்த ஸ்டெப் படி சீக்வன்ஸ் according to the sequence steps படி நீங்கள் என்ன செய்யலாம், you have to do the algorithm 1 by 1 step by step. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி. ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க on students who were 1 minute students who were admitted to grade 1 to the school continue studies till grade 13. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் 1லேருந்து 13 வரைக்கும் போகிறீங்க, 7 லெவல் வரைக்கும். ஸோ அங்கே ஜம்ப் பண்ணுறது ஒரு சீக்வன்ஸ் முறையில் இருக்காது, அப்படி இருக்காது. ஏன்னா நீங்கள் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 தான் போவீங்க. அப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக அவங்கள கொடுக்கலாம். அப்போ இப்படி ஒரு கேள்வி வரும்போது ஸோ when you get this type of question you can answer like this, then you will get a good mark. அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைச்சா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் நாங்கள், இந்த ஹெட்டிங்கே அப்படி தான். என்னது, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஸ், செகண்ட் ஒன் செலெக்ஷன். செலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, இன் செலெக்ஷன் இஸ் a situation where steps are executed depending on whether a condition of an algorithm is satisfied or not. So there are 2 choices. If the condition is satisfied, one is selected. If it is not, other is disqualified, not satisfied in other selection. ஸோ உங்களுக்கு இதில் ஈஸியாகவே சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் செலெக்ஷன் என்னும் போது நீங்கள் சூஸ் பண்ணலாம், எது சரி எது பிழை அப்படின்றத பொறுத்து மாறும். நீங்கள் சரி என்றா சாட்டிஸ்ஃபைடு, அது கரெக்டாக இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு அல்காரிதத்தில் ஏதோ ஒரு மெத்தட் செய்கிறீங்க மேக்ஸில், சரி என்றா இஃப் இட் இஸ் கரெக்ட், இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தென் இட் வில் ஷோ த ஆன்சர், அவுட்புட் கிடைக்கும். அது சரின்னா உங்களுக்கு அவுட்புட் வரும், தட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா அது நாட் சாட்டிஸ்ஃபைட்னா ரிப்பீட் ஆகும், பிறகு மறுபடியும் அதை செக் பண்ணும். ஸோ இதுதான் செலெக்ஷன்ன்ற ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே, 1 is sequence, second is selection, third one
ஓகே, இங்கே எக்ஸாம்பிளை பார்த்துட்டு போவோம். தட்ஸ் அ செலெக்ஷன். தே ஹாவ் அ எக்ஸாம்பிள். பாருங்கள், செலெக்ஷன். யூ ஹேவ் டு சூஸ் விச் பாத் யூ ஆர் கோயிங் டு த ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ நீங்கள் எந்த பாத்தை செலக்ட் பண்ணினீங்கன்னா சரியான இடத்துக்கு போவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து வாரீங்க, செலெக்ஷனுக்கு இஃப் யூஸ் பண்ணுங்க. இஃப் ஒன் வே இல்லை ஹெவி வெஹிக்கிள் அப்படி எல்லாமே இருக்குது. ஒன் வேன்னா ஒரு பக்கம் தான் போக முடியும், அங்கேருந்து வர முடியாது. ஸோ இல்லை ஹெவி வெஹிக்கிளுக்கு ஒரு பாத், லைட் வெஹிக்கிளுக்கு ஒரு பாத்துன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணணும். தேர் இஸ் ஒன்லி ஒன் சான்ஸ். நீங்கள் எதாண்டாலும் ஒன்றை தான் சூஸ் பண்ணலாம். இஃப் சாட்டிஸ்ஃபைட் எதுவோ அதை சூஸ் பண்ணுவீங்க. அதே தான் இங்கேயும் செலெக்ஷனுக்கு காட்டிருக்காங்க. பாருங்கள், அட்மிட்டிங் எ சைல்டு டு கிரேட் 1. என்ன சொல்கிறாங்க? ஸோ தே ஆர் மென்ஷனிங் ஒரு குழந்தைய நீங்கள் முதலாம் வகுப்பில் சேர்க்குறீங்க. ரெண்டாவது, இஃப் அ சைல்டு இஸ் பிலோ 5 years old as at 31st of January that year, the child cannot be admitted to school. If not, the child can be admitted to school. இப்போ நாங்கள் செலெக்ஷனில் if condition யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். which is good selection. இப்போ பாருங்கள், 5 வயசு பிலோ 5 வயசு 31ஆம் தேதி ஜனவரி மாதத்தின் படி ஜனவரி 31ஆம் தேதி படி 5 வயசாக இருந்தால் குழந்தைய நாங்கள் என்ன செய்ய முடியாது? சைல்ட் cannot be admitted to school. இல்லை என்றால் அதுக்கு மேலே இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? குழந்தைய கிரேட் 1க்கு அட்மிட் பண்ணலாம். அப்போ இதில் கண்டிஷன்ஸ் அப்ளை, செலெக்ஷனில் கண்டிஷன்ஸ் அப்ளை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதே மாதிரி பாசிங் ஏ சப்ஜெக்ட். இஃப் த மார்க் இஸ் 35 or more, நீங்கள் பாஸ் மார்க் எவ்வளவு? 35 அல்லது அதுக்கு மேலே. இஃப் இட் இஸ் பாஸ், இஃப் நாட் இட் இஸ் ஃபெயில். 35 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் then you are pass. If it is 35 or more, then you are pass. Otherwise, அப்படி இல்லாமல் உங்களோட மார்க் 35க்கு கீழே இருந்தால், below than 35, then you are fail. You can use a if condition. இது selection methodல. Okay. Now another example, buying a book. Here, if you have money equal to or more than a price of the book, you can buy the book, or you cannot buy the book. அதே மாதிரி உங்கள்கிட்ட if you have a money equal or to more than the price of the, அந்த புத்தகத்தோட விலைக்கு சரியான காசு, அளவான காசு, ஈக்குவல் அமௌண்ட், அதர்வைஸ் மோர் அமௌண்ட், இல்லைன்னா அதை விட அதிகமான அமௌண்ட், 150 ரூபாய்னா உங்கள்கிட்ட 150 ரூபாய் இருக்கணும், இல்லை 200 ரூபா அதுக்கு மேலாக 150க்கு மேலே இருந்தால் then you can buy a book. அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா you can't buy, you have to come out. நீங்கள் என்ன செய்யணும்? இஃப் நாட் யூ கேன் பை. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். இது நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸோட மார்க்ஸுக்கு ஏற்ப, ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் கொஸ்டின்ஸ் மார்க் யூ கேன் அப்ளை பண்ணிங்கன்னா தென் யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ரிப்பிட்டிஷன். தேர்ட் ஒன். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், தேர் ஆர் 3 steps. One is sequence, another one is selection, the third one repetition. Repetition and it's a again and then again it will come. So one by step this சொல்றது இந்த மாதிரி repetition. It's a round shape. So if one or several steps of an algorithm are repeated until a condition is satisfied, it is called repetition. So you have to note this one. So until another condition is satisfied, until condition is correct. இப்போ நீங்கள் ஒரு மெத்தட் செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு சரியான சொல்யூஷன், ஸோ வெதர் யூ கெட் அ சாட்டிஸ்ஃபைட், இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர், டில் தட் இட் வில் ஒர்க். நீங்கள் அது சரியான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் இட் வில் ரன் எகைன் அண்ட் எகைன் அண்ட் அண்ட் எகைன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிப்பிட்டிஷன். ஸோ அதுதான் ரிப்பிட்டிஷன் சொல்கிறது. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அது சுற்றி கொண்டு தேடிக்கொண்டு இருக்கும் விச் இஸ் கரெக்ட், இல்லை கரெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆஃப்டர் தட் ஒன்லி இட் வில் கோ. So this is called repetition. Example பாருங்க. Let us consider the process of class teacher marking the attendance register. இப்போ நாங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸ் டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கிறது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கூப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப என்ன செய்யும், வேறு நீங்கள் ப்ரெசன்ட் சொல்கிற வரைக்கும் மிஸ் கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. ஸோ டில் சி சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அவங்க கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் இதாக இங்கே பாருங்கள், கால் த ஃபர்ஸ்ட் நேம் on the register, mark 1 if the student is present, mark 0 if student is absent, call the name of the next student,
next student repeat step 2 step 3 step 2 என்னது mark 1 mark 0 இத திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருப்பாங்க யார் பேரை கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க உங்க கிளாஸ்ல 45 பேரையும் கூப்பிடுவாங்க வந்தா present போடுவாங்க வரலன்னா absent போடுவாங்க 0 and 1 வந்து கொண்டே இருக்கு ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கு this is called repetition so until the அந்த mark sheet அந்த marks முடியற வரைக்கும் அந்த attendance முடியற வரைக்கும் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு ஓகே அப்ப sorry இதத்தான் repetition என்றது அடுத்து பாருங்க another example let us consider the process of reading a paragraph and calculating the number of words you read sorry இப்போ இதல என்ன சொல்றாங்க நீங்க ஒரு paragraph உங்க booksல so you can take a small in your book small paragraph உங்க booksல ஏதாவது ஒரு paragraph நீங்க எடுத்து you have to read it so அதுதான் எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க how read the first word of the paragraph number of words equal to 1 read the next word add 1 to the number of words இப்போ repeat ஆகுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு happy இல்லைன்னா எக்ஸாம்பிளுக்கு grade இப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு இந்த வேர்ட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒரே வேர்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனா 1 என்று போடுங்க ஒரே வேர்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனா 1 என்று போடலாம் then you can analyze இந்த வேர்ட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அதான் நம்ம read the first word of the paragraphல first word நீங்க ரீட் பண்ணுங்க number of words எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க and read the next word திருப்பி இரண்டாவது வேர்டை வாசிங்க add 1 to the number of words பிறகு அந்த வேர்ட்ஸ்க்கு நேரா நம்பர் 1 ன்னு போடுங்க ஏன்னா அதை ஏற்கனவே வாசிச்சீங்கடா இல்லைன்னா 0 so repeat step 3 step 4 step 3 till the paragraph நீங்க paragraph முழுக்க வாசிக்கிற வரைக்கும் இத நீங்க ரிப்பீட் பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை நான் அந்த வேர்டை வாசிச்சதுக்கு நீங்க 1 ன்னு போடுங்க after reading the paragraph indicate the number of words பிறகு ஃபைனலா நீங்க அந்த paragraph வாசிச்சதுக்கு பிறகு நீங்க இண்டிகேட் பண்ணலாம் so you can mention how many times these words come அப்ப நீங்க உங்களுக்கு நம்பர் 11 ன்னு போட்டு வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை தடவை நான் இந்த வேர்டை வாசிச்சிருக்கேன் it is another method it will help to your future goal இந்த மாதிரி நீங்க future விஷயங்களை அடையிறதுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் repetition okay I hope you all understood நாங்க நெக்ஸ்ட் கேள்வி அப்ப நாங்க அடுத்த கேள்வி போலாம் இது வந்து இவ்வளவு நேரம் நாங்க கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல சீக்வென்ஸ் selection repetition பார்த்திருக்கோம் now we are going to see about what do you mean by an array என்றா என்ன கவனிங்க array என்ற ஒரு இப்படி ஒரு கேள்வி இருக்கு you will get a question like this what is an array mean by array so what do you mean by array and an array is a data structure that contains a group of elements ஒருத்தனே அரே என்றது நீங்க படிச்சிருப்பீங்க அரே என்றது நல்ல வணிக டேட்டா ஸ்ட்ரக்சர் முதல்ல டேட்டான்னா என்ன வாட் இஸ் டேட்டா தரவு டேட்டா தரவு அதே மாதிரி நீங்க தரவ இன்ஃபர்மேஷன் என்றா அதுல ஒரு விளக்கம் இருக்கு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ன்னு சொல்லுவோம் டேட்டான்னா தரவுகள் அதுல விளக்கம் இருக்காது டேட்டால விளக்கம் இருக்காது but informationல we will get a complete message data we will get only the numbers like that so அதான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நாங்க படிக்கிறோம் ஓகே now இங்க என்ன சொல்றாங்க அரே எங்க வருதுன்னு பார்க்கறாங்க அரேயும் டேட்டாக்குள்ள தான் வரும் இங்க பாருங்க அரே is a data structure that contains a group of elements array என்றது என்னன்னா அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன தரவோட ஸ்ட்ரக்சர் என்றான அதுக்கு கொண்ட ஒரு வடிவமைப்பு இருக்கு இப்போ நீங்க நிறைய டேட்டாஸ்கள் இருக்கும் பாப்பீங்க எல்லா டேட்டா இப்போ ஃபோன் பாத்தீங்கன்னா ஃபோன்ல நிறைய டேட்டாஸ் இருக்கும் என்ன நீ நம்பர்ஸ் இப்படி எல்லாம் இருக்குமா இல்லையா அதெல்லாம் டேட்டா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் ஒரு முறைப்படி தான் அது அங்க போய் சேவ் ஆகும் நீங்க ஃபோன்லயே பார்க்கலாம் நிறைய இடங்கள் வீடியோஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகும் ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகும் பிக்சர் எல்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்காலே அதுதான் ஸ்ட்ரக்சர் அப்ப array is a data structure that contains a group of elements இது என்னது நிறைய group of elements கலந்தது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ன்னு சொல்றோம் நம்மளே சொன்னேன் டேட்டான்றது தரவு நிறைய ஸ்ட்ரக்சர் கலந்தது தான் group of elements கலந்தது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்போ அடுத்து பாருங்க typically these elements are all of the same data type such as an integer or string array are commonly used in computer programs to organize data so that a related set of values can be easily sorted or searched என்ன அர்த்தம் இப்ப வடிவா பாருங்க நான் முதல்ல சொன்ன அரே என்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்
அதில் நிறைய குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இங்கே typically these elements are all of the same data type such as integer or string. இப்போ இதில் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கிற அங்கே டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இப்போ இன்டீஜர் என்ன நம்பர்ஸ் எல்லாம் இன்டீஜருக்குள்ள வரும், ஸ்ட்ரிங் எல்லாம் கேரக்டரிஸ்டிக்கில் வரும். ஏன்டா நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போமா இல்லையா? ஸ்ட்ரிங் என்ன கேரக்டரிஸ்டிக். இப்போ நீங்கள் வேர்டு அடிப்பீங்க, இந்த மாதிரி வேர்டுகள் எல்லாமே எதுக்கு வரும்? இந்த மாதிரி வேர்டுகள் எல்லாமே ஸ்ட்ரிங்குக்குள்ளே வரும். இந்த மாதிரி வேர்டு எல்லாம் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வரும். நம்பர்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைமிங், இதுகளெல்லாம் எதுக்குள்ள வரும்? இதுகளெல்லாம் எதுக்குள்ள வரும்? இன்டீஜருக்குள்ள வரும். இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? இன்டீஜருக்குள்ள வரும். அப்போ இப்படி நாங்கள் ஸ்ட்ரக்சர் செய்யலாம். அதைத்தான் நீங்கள் சொல்லிக்காங்க, an arrays and data structure that contain group of element. Typically these elements all of the same data type. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ள சின்ன வேறுபாடு இருக்கும். இன்டீஜர் என்ன நம்பர், கேரக்டரிஸ்டிக் என்ன ஸ்ட்ரிங். இதுக்கு தான் அது டைப் பண்ணும். இப்படி இல்லைன்னா அது டைப் ஆகாது. அடுத்த பாருங்க, அரேஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். எங்கே அது அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் அரே யூஸ் பண்ணுறாங்க. காமன்லி பிகாஸ் ஏன்டா காமன்லி ஆர்கனைஸ் டேட்டா ஸோ தட் ஆர் ரிலேட்டட் செட் ஆஃப் வேல்யூஸ் கேன் பி ஈஸிலி. இது எதுக்குன்னா ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் அட்மிஷன், நம்பர்ஸ், இண்டெக்ஸ் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் இப்படிலாம் இருக்கும். ஈஸியாக நாங்கள் வரிசைப்படுத்தணும், ஈஸியாக நாங்கள் இனம் காணுறதுக்கு எங்களுக்கு இது பயனுள்ளதாக, இது அரே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் இந்த கடைசி வார்த்தை சொல்லுது. நாங்கள் என்ன செய்யலாம்டா ஈஸிலி ஷார்ட்டட், ஈஸிலி வரிசைப்படுத்தலாம். இது நேம் எல்லாம் ஒரு இடத்துல வரும், ஏஜ் எல்லாம் ஒரு இடத்துல வரும், டேட் ஆஃப் பர்த் ஒரு இடத்துல வரும். அப்போ இதுகளுக்காண்டி நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த அரே யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அரே வந்து டேட்டாஸை ஸ்ட்ரக்சர் பண்ணி தரும். ஓகே, நவ் what is array and example? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். what is array and example? so they are mentioning about array and example. ஒரு அரேக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. they are giving example. an array is a group of same data type or collection. இப்போ நாங்கள் what is array என்று பார்த்தோம். இங்கே அரேண்டா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அரேன்றது ஒரு group of elements, group of some data, same data, group of or group or collection of same data type தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அரேன்னு சொல்லுவோம். இப்போ இன்டீஜர் எல்லாம் ஒரே குரூப்புக்குள்ளே வரும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பில், கேரக்டரிஸ்டிக் எல்லாம் ஒரே குரூப்புக்குள்ளே வரும். அப்போ இதைத்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? அரேன்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் an integer array holds. for example an integer array, இன்னும் கொஞ்சம் விளங்குறது, you will get additional knowledge. For example, an integer array holds the element integer type while a float array holds the elements of a float type. இப்போ அது நான் இன்டிஜர்ண்டா நம்பர், ஸ்ட்ரிங்கண்டா கேரக்டரிஸ்டிக்கண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன செய்யும்? இங்கே தான் ஃப்ளட் டைப்னா அது ஃப்ளட் டைப் அரேவாக அது கன்சிடர் பண்ணும். இன்டிஜரை ஃப்ளட் டைப்னா ஃப்ளட் டைப்பாக கன்சிடர் பண்ணும், ஸ்ட்ரிங்கண்டா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் அரே ஹோல்ஸ் த எலமெண்ட் ஆஃப் அன் இன்டிஜர் டைப் while a float array holds the elements of the float type. So அது float type னா floatக்கு ஏற்ப அது work பண்ணும். அப்போ இதைத்தான் அரேன்னு சொல்லலாம். You can easily answer like this. If you answer like this, then you will get a good mark. நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்போ இதுவும் ஒரு கேள்வி. அடுத்து நாங்கள் 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி பார்த்துட்டோம். இப்போ 6வது கேள்வி பார்க்க போகிறோம். ஓகே, now this is also one of the important questions. What is வாசிங்க எல்லாரும்? what is programming language in simple words? So programming simple words or சாதாரண வேர்ட்ஸில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னென்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ் நிறைய இருக்குது. எங்களோட கம்ப்யூட்டர்ஸில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. C++, ஜாவா, பைத்தன் அப்படி சொல்லலாம். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சிம்பிள் சொல்லட்டான் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் a vocabulary and set of grammatical rules for instructing a computer or computing device to perform specific task. நல்லா கவனிக்கணும், இது இவ்வளவு இந்த கேள்வி முக்கியமானது. So you have to clearly understood about these things. This is very important for this question. So what is the question? What is programming language is in a simple word. You have to mention very simple. What is program?
A programming language is a vocabulary and set of grammatical rules. So programming language means it's a vocabulary and there's a grammatical words rules available. You have to follow that rules. For instructing a computer or computing device to perform specific task. So particularly to perform this particular task, normally you have to perform a particular task, you have to do this one. So instructing a computer or computing device to perform you have to perform particular specific task, you have to do these things, vocabulary and set of grammatical rules. And each language has a unique set of keywords. You all know, உங்களுக்கு தெரியும் எல்லா லாங்குவேஜுக்கும் தனித்தனி என்னென்ன இருக்கு, ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஈச் லாங்குவேஜ் யூனிக் செட். எஸ், எல்லா லாங்குவேஜுக்கும் அதுக்கண்டு ஒரு யூனிக் இருக்குது. இப்போ பைத்தான் அதுக்கொண்டு சில விஷயம். இப்போ நீங்கள் HTML யூஸ் பண்ணியிருப்பீங்க, HTML ஹேஷ்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. பைத்தான் ஒரு வேறு விதமாக யூஸ் பண்ணுவீங்க, C++ ஒரு விதமாக யூஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுக்கேற்ப நாங்கள் என்ன செய்யலாம், அதை விலகி கொள்ளலாம். ஓகே, அதைத்தான் நீங்கள் ஈச் லாங்குவேஜ் ஹேஸ் அ யூனிக் செட்டப். ஒவ்வொரு மொழியும் ஒரு யூனிக் செட்டப் ஆஃப் கீவேர்ட் அண்ட் ஸ்பெஷல் சின்டெக்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வர வேர்ட்ஸ் தட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலியாக. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அது விளங்கக்கூடிய மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ அதைத்தான் அவன் இங்கே மென்ஷன் பண்ணுறான். வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ண்டா என்னண்டு அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸில் எப்படி சொல்கிறது. ஸோ இதை அதில் வச்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக vocabulary அண்ட் செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல். vocabularyயும் கிராமட்டிக்கல் ரூல்ஸும் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்டிங் கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் டிவைஸ். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கோ ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸுக்கோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ரிமோட் அமைக்கி ஒர்க் பண்ண வைக்கிறீங்க. அப்போ ரிமோட் நீங்கள் சொன்னதை கேட்குதுன்றதுக்கு இதுதான் இன்ஸ்ட்ரக்டிங் எ கம்ப்யூட்டர் இல்லைனா கம்ப்யூட்டர் டிவைஸ். நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் இருக்கணும்ட்டு அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் செய்யும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஈச் லாங்குவேஜ் ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் கீவேர்ட். அது மட்டும் இல்லை ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரென்சியேஷன் காட்டும். இப்போ அதுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யணும், எங்களை தயார்படுத்தி கொள்ளணும். இது இப்படி ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி இருக்குது, ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. அப்போ இது ஒரு கேள்வி, 6 கேள்வி. அடுத்தது பார்க்க போகிறோம் நாங்கள். ஸோ இதுவும் முதல் வந்து பார்த்தோன்னாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மெஷின் லாங்குவேஜ். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மெஷின் லாங்குவேஜ். வாட் ஆர் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ். மெஷின் லாங்குவேஜ்ன்றா என்ன, அதனுடைய ஃபியூச்சர் என்னன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மெஷின் லாங்குவேஜ். உங்களுக்கு தெரியும், மெஷினுக்கு தெரிஞ்சது மெஷின் பைனரி 0 and 1. மெஷினுக்கு தெரிஞ்சது என்ன, 0 and 1. ஸோ அதை வந்து ஹியூமன் லாங்குவேஜா ஒரு ஹியூமனுக்கு விளங்குற மாதிரி மாற்றி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஹியூமன் லாங்குவேஜ். இது நாங்கள் என்ன செய்யலாம், போக போக படிப்போம். இப்போ நாங்கள் மெஷின் லாங்குவேஜ் என்னென்னு பார்ப்போம். ஸோ மெஷின் லாங்குவேஜ் ஓ மெஷின் கோட் இஸ் அ லோ லெவல் லாங்குவேஜ் comprised of library digit. இப்போ உங்களுக்கு தெரியும், லைப்ரரியில் போய் பாருங்க, மெஷின் லாங்குவேஜ் ஓ மெஷின் கோட் இஸ் எ லோ லெவல் லாங்குவேஜ். இது வந்து இருக்கிறதுலேயே ஒரு லோ லெவல் லாங்குவேஜாக கருதப்படுகிறது. கம்ப்ரைஸ்ட் ஆஃப் லைப்ரரி டிஜிட். ஸோ கொமனாக அந்த லைப்ரரியில் இருக்க டிஜிட்டோட கம்பேர் பண்ணும்போது இப்படியான ஒரு இஷ்யூ இருக்குது. திஸ் பைனரி டேட்டா ஓ மெஷின் கோட் இஸ் processed as input by the CPU. It is the language used by computer. Future machine uses binary lang. You just read it. வாசிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் blank உங்களுக்கு. ஸோ நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி யூ ஹேவ் டு ரீட். இங்கே என்ன போட்டிருக்காங்க, மெஷின் லாங்குவேஜ்ன்றது என்னன்னா அது மெஷின் கோடுன்னு சொல்லலாம். லோ லெவல் லாங்குவேஜ் கம்ப்ரைஸ்ட். ஸோ லோ லெவல்ன்றது என்ன, மெஷின் லாங்குவேஜ் 0 and 1 தான் தெரியும். இது லோக்கல் லெவல் லாங்குவேஜ். இதை கம்ப்ரைஸ் பண்ணி பைனரியாக மாற்றி ஸோ அண்ட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இதுக்குள்ள என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா திஸ் பைனரி டேட்டா ஓ மெஷின் கோட் இஸ் ப்ரொசஸ்ட் as input by the CPU. CPU இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுதோ அதன்படி அது ஒர்க் பண்ணிருக்கும். It is the language used by computer. Futures machine uses binary lang. So sometimes you all know, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பைக் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கேட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கணும், லாங்குவேஜில் சிஸ்டங்களை கேட் பண்ணி நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ அத்தங்க பைனரி டேட்டா ஓ மெஷின் கோட் அடுத்தது இஸ் ப்ரொசஸ்ட்
is processed as input by the CPU. So CPU ல நீங்க இன்புட் கொடுத்த உடனே அது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாக்க மெஷின் லாங்குவேஜில் இருந்து ஹியூமன் லாங்குவேஜுக்கு மாற்றி தரும். ஓகே, மெஷின் லாங்குவேஜில் இருந்து ஹியூமன் லாங்குவேஜுக்கு மாற்றி தரக்கூடியது தான் நாங்கள் என்ன செய்வோம், மெஷின் லாங்குவேஜ். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மெஷின் லாங்குவேஜ்ன்றது சிஸ்டத்துக்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜை சொல்கிறேன். சிஸ்டத்துக்கு 0 1 1 தான் தெரியும். ஸோ எங்களுக்கு தெரியக்கூடியது என்னது, ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி தரும், வேர்ல்டு லாங்குவேஜுக்கு ஏற்ப அதை மாற்றி தரும். அப்போ இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த கேள்வி நாங்கள் பார்ப்போம், வாட் ஆர் த 3 features ஆஃப் மெஷின் லாங்குவேஜ். இப்போ நாங்கள் மெஷின் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஸோ டிஃப்ரென்சியேஷன். என்னது, features of 3 features of machine language. மெஷின் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மெஷின் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பாருங்கள், all operation code have to be remembered. all operation code have to be remembered ண்டா எல்லா வேலையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே வேணும் எங்களுக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கு. I hope you all understood. So all operation code have to be remembered. It requires no translator. So என்ன சொல்றாங்க, all questions operation codes operationல இருக்கிற கோடுகள் should have to be remembered. எல்லாரும் நினைவுபடுத்த வேண்டும். If requires no translator to translate the code. So உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, அந்த கோடை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆட்கள் வேணுமா, அதை எடுத்துக்கணும். So translate the code. It is directly understood by the computer. என்ன சொல்றாங்க, it is directly understood by the computer. இது வந்து உங்களுக்கு ஈஸியா கம்ப்யூட்டர்ல இருந்து டிடெக்ட் ஆயிரும், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, all memory addresses have to be remembered. அது மட்டுமல்ல, எந்தெந்த மெமரியில், செகண்டரி மெமரியா, ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது, இல்லை எந்தெந்த மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறதுன்றதும் அதை காட்டிக்கும். ஸோ இட் இஸ் ஹார்ட் டு அமெண்டட் ஓ ஃபைண்ட் எரர். இது வந்து நீங்கள் எரர் கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. அமெண்டட் எரர் என்றால் அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை. உங்களுக்கு பிழைகள் நடந்தால் கண்டுபிடிக்கிறது மிகவும் கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்காது. அமெண்டட் ஓ ஃபைண்ட் எரர்ஸ் என்ன ப்ரோக்ராம் ரிட்டன் இன் த மெஷின் லாங்குவேஜ். ஸோ மெஷின் லாங்குவேஜில் எழுதி இருக்கிறது. இப்போ நான் அவங்க ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, ஸோ அவங்க மன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களுக்கு அது விளங்காது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன செய்யுறீங்கன்னு. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இட் இஸ் ஹார்ட் டு அமெண்ட் ஆஃப் ஃபைண்ட் எரர். ஸோ நார்மலாக அதை கண்டுபிடிக்கிறது, அந்த எரரை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். இந்த ப்ரோக்ராம் written in the machine language. So we have to write some letters in the program according to the need. So இதைத்தான் 3 features of என்ன சொல்லுவோம், machine language. machine language ஓட 3 features னு சொல்லலாம். We can hold these are the 3 things for important machine language benefits. Okay, now we are going to discuss another question. What are the features of high level language? Now முதல் பார்த்தனாங்க டேட்டா, அதுக்கடுத்து மெஷின் லாங்குவேஜ், இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ். நான் முதலே சொன்னேன், ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் அ ஹியூமன் லாங்குவேஜ், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ நாங்கள் மெஷினுக்கு என்ன கொடுத்தாலும் 0 1 1 அப்படித்தான் அதை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளும். அப்போ அதே மாதிரி எங்களோட கம்ப்யூட்டருக்கு அது ஈஸியாக வரணும். ஓகே, இப்போ பாருங்க, மெஷின் லாங்குவேஜ் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் ஆர் சிமிலர் டு த ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ இன்றைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது முக்கியமான ஒரு வேர்டு கொடுத்தாங்க, சிமிலர் டு த ஹியூமன் லாங்குவேஜ். நம்ம தான் சொல்லணும், அது ஒரு மனித மொழி என்று சொல்லலாம். ஹை லெவல் லாங்குவேஜ் ஒரு மனித மொழி என்று அது எங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். ஆப்பிள் என்று சொன்னால் அது எங்களுக்கு விளங்கும். அப்படி அதை மாற்றி கொடுக்குறது தான் நாங்கள் ஹை லெவல் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். ஸோ அடுத்தது விச் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் ஆர் which level of high level of language are programmers friendly, easy to code, debug and maintain. So simple. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம், ஹை லெவல் லாங்குவேஜ் தான் ஹியூமன் லாங்குவேஜ், இன்ட்ராக்ஷன் லாங்குவேஜ். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்லைக் லோ லெவல் லாங்குவேஜ் அது என்ன செய்யும்னா, லோ லெவல் லாங்குவேஜ் அன்லைக் பண்ணாது. ஹை லெவல் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு கோட், டிபக்கிங் அண்ட் மெயின்டைன். ஸோ அப்போ இதுகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், மற்ற மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு ஆளை கூப்பிட்டு என்ன செய்யலாம். ஸோ வி கேன் செக் ப்ரோக்ராமர்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு கோட், டீபக்காக இருக்கான்ட்டு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த
high level language check பண்ணலாம் அதான் சொல்றேன். Okay, so again I am saying high level language are similar to the human language, unlike low level language, high level language, so depending on the mode இதுக்கு ஏற்ப அது மாறுபடும். So you can answer it like. Now we are going to see the machine code versus. What is the meaning of machine code versus and so machine க்கும் assembly language க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. machine க்கும் assembly language க்கும் there is a difference between, there is a lot of difference between their machine and assembly language. I already told machine language is a manual computerized language. Assembly language maybe is a handler செய்யற மாதிரி. So assembly நீங்களே அடுத்து assign பண்ணி செய்யுது. So that is called assembly language. But machine language என்ன சொல்லுதுன்னா machine code, a computer program written in the machine language, instruction that can be executed. So that can be என்ன போட்டுருக்காங்க, so that can be executed directly by the computer central processing unit. So இது வந்து machine language 0 and 1 இருக்கக்கூடிய அதுக்கு அது மட்டும் தான் விளங்கும். பிறகுதான் அது ஹியூமன் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும். அதான் நீங்கள் போட்டிருக்காங்க மெஷின் கோடுன்னா என்ன, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரிட்டன் இன் மெஷின். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரிட்டனில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரிட்டன் இன் மெஷின் லாங்குவேஜ், இன்ஸ்ட்ரக்ஷன் தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் டிரெக்ட்லி. ஸோ டிரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அது கொடுக்கப்பட்டு பை கம்ப்யூட்டர் சென்ட்ரல். ஸோ கம்ப்யூட்டரில் சென்ட்ரலைஸ் பண்ணி அப்படி இயக்குறது. ஸோ இங்கே பாருங்கள் அசம்பிளியில் all low level program language in which there is a strong correspondent. So எல்லா low level languageக்கும் all low level language programmingக்கும் correspondent இருக்கு. So all low level programming language in which there is a strong correspondence between the program statement and the structure and the architecture machine code instruction. So architecture வச்சதுக்கு ஏற்ப அதில் என்ன வந்திருக்கு, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. So அதே தான் நான் சொன்னேன். So this is maybe this one you called as the manual, this one you called as a digital. What is the difference between manual and digital? So that is the meaning of, we go through what is manual, what is assembly language, what is manual machine language and another assembly language. So what they are mentioning இங்க என்ன சொல்றாங்க, computer program written in machine language, instruction that can be executed directly by the computer's general processing unit. So central processor இருக்க யூனிட் தான் இதை என்ன செய்யுது, அட்டெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுது. என்ன அவங்களால செய்ய முடியும். இங்கே பாருங்க, low level programming language in which there is a strong correspondent between the program's statement alone. ஸோ அவங்களுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோம்னா தெரியும் எது அசம்பிளி லாங்குவேஜ் எது மெஷின் லாங்குவேஜ். பாருங்க அசம்பிளி லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அசம்பிளி லாங்குவேஜ் சொல்கிறோம். திஸ் இன் விச் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் த ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே இடையில ஒரு கொலாபரேஷன், ஒரு கரஸ்பாண்டன்ட் பிட்வீன் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த ஆர்கிடெக்சர்ஸ் மெஷின் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆர்கிடெக்சர் மெஷின் கோட்க்கு ஏற்ப அங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மெஷின் லாங்குவேஜ், இது இஸ் அசம்பிளி லாங்குவேஜ். another one consists of binaries which are zeros and one. இங்கே following syntax similar to the English language. சின்ன வித்தியாசம் இருக்கு. consist of binaries என்றா என்ன, ஸோ நாங்கள் பைனரி 0 and 1 தெரியும். 0 and 1 கன்சிஸ்டா வித் 0 and 1, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அங்கே ஒரு பாயிண்ட்ஸுக்கு ஆள் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா follows a syntax similar to the English language. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. எது மிஸ்ஸும் இல்லைன்னா நான் என்ன செய்யணும் பாரு, அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை. போய் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபாலோஸ் right, okay, follows a syntax similar to the English language. So English language இருக்குன்னு சில சின்டெக்ஸ் இருக்கும், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இதில் இருக்கிற மெஷின் லாங்குவேஜுக்கு அசம்பிளி லாங்குவேஜுக்கு உள்ள வித்தியாசம். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது இதில், 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தேர் இஸ் 5 பாயிண்ட்ஸ் தேர் இஸ் பிட்வீன் assembly language and machine language. Okay, we discussed as of 2 points.
Still we have a 3 points to be discussed. நாங்கள் இப்போ 2 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 3 இருக்கும். So today we will close, we will finish it here. In the next class onward we will discuss another one. I hope you are understood. I always mention, நான் நம்புறேன் உங்களுக்கெல்லாம் விளங்கி இருக்கு. நான் சொல்கிறது இதோட உங்களோட புக்கையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். You will get a more knowledge. Thank you guys. See you. Bye.